அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்றது, இது மக்கள் கையில தான் இருக்குன்னு நான் சொல்லிட்டு வரேன். இப்ப பாத்தீங்கன்னா அவங்க என்ன கொடுத்தாலும், நான் என்ன சொல்லுவேன், மனசை தொட்டு சொல்றேன்னா, என்ன கொடுத்தாலும், துரோகி கொடுத்தாலும் சரி, எதிரி கொடுத்தாலும் சரி, வாங்கிக்கிங்க. நீங்க எதுக்காக சொல்றேன்னா, அது உங்கள்ட்ட இருந்து எடுக்கிற பணம் தான். அதை வாங்கிக்கிங்க, தப்பு கிடையாது. ஆனா வாக்க மட்டும் கரெக்டா பார்த்து தென்னந்தோப்பு சின்னத்துல போட்டுருங்க. அப்புறம் நம்ம பாத்துக்குவோம், என்னன்னு நம்ம பாத்துக்குவோம். இப்ப தேர்தல் அறிக்கை அங்க வரும்போதே எல்லாரும் சொல்லுவாங்க, ஹோட்டல்ல தங்கி இருக்க ஹோட்டல்ல அங்கேயே பிரஸ கூப்பிட்டு பத்திரிகையாளரை கூப்பிட்டு கொடுத்துடலான்னு. நான் அதுக்கு ஒத்துக்கல. நான் என்ன பண்ணிட்டேன், நம்ம செய்யறது மக்களுக்கு, நம்ம கூட்டத்துக்கு போறோம்ல அங்கே இறங்கி மக்கள்கிட்டே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அரவக்குறிச்சி வந்த உடனே அங்கேயே கீழே வேனுக்கு கீழே முன்னாடி போய் அவங்கள கூப்பிட்டு அங்கேயே திறந்து அங்கேயே கையில கொடுத்துட்டு வந்துட்டேன். இந்த 60 தான் நான் சொல்லியிருக்கேன். அவங்க எல்லாம் 525 போய் ஓவரா இருக்குது. அதை பார்த்தோன்னா நமக்கு மயக்கமே வந்துடும். அதனால என்ன பண்ண, ஜனங்களுக்கு ஈஸியா புரிய வைக்கணும், அவங்க புரிஞ்சுக்குவாங்க. நான் வந்த வழியெல்லாம் நான் பேசிக்கிட்டு வர்றதுல தண்ணி பிரச்சனை பிரதானமா இருக்கு. எங்க பார்த்தாலும் வேலை வாய்ப்பு இல்லைங்கிறாங்க. பெண்கள் என்ன சொல்றாங்க, 100 நாள் வேலை வாய்ப்புன்னு சொன்னாங்க. அது 3 மாசம் 4 மாசத்துக்கு ஒரு ட்ரிப்பு 4 நாள் 3 நாள் தான் வேலை கொடுக்குறாங்க, கொடுக்கறது இல்லைன்னாங்க. அது 100க்கு 100 உண்மை. அதனாலதான் நான் என்ன சொல்றேன், இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நம்ம தேர்தல் அறிக்கையில எல்லாமே வருது. என்னன்னா, கிராமப்புற பெண்களுக்கு என்ன செய்யணும், கோழி பண்ணை, ஆட்டு பண்ணை, மாடு வளர்ப்பு, இதை அவங்கள விட்டு செய்ய சொன்னோம்னா அவங்க குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்குவாங்க. அதை உடனடியா நான் செய்யணும் அப்படின்னு அந்த இதை சொன்னோம். அப்புறம் பெண் பிள்ளைகள் நிறைய படிச்சுட்டு வீட்டுல இருக்கு, வேலை கிடைக்கல. அது மாதிரி உள்ளவங்களுக்கு ஒரு 5 லட்சம் பிள்ளைகளுக்கு நம்ம திறன் பயிற்சி, அந்த வேலை வாய்ப்புகளுக்கு அவங்களே ஒரு சொந்தமா தொழில் பண்ணலாம். அந்த அளவுக்கு அவங்கள ரெடி பண்ணி அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதா பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி குடிநீர் தண்ணி பிரச்சனை, அதை தீக்கிறதுக்கு உண்டான வழிகள் நிறைய தூர் வரப்படலையாம், எங்கேயுமே தூர் வரலைங்கிறாங்க. அதனால அதுக்கு ஒரு சிஸ்டம் பண்ணி நம்ம செய்யறதுல ஒரு புதுமையா இதுவரைக்கும் யாரும் செய்யல. அந்த யோசனை இருக்கு. அது நம்ம செய்யும் போது அந்த பணம் கான்ட்ராக்டுக்கு போகாது, அந்தந்த பகுதியில் உள்ளவங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பை கொடுத்து அவங்களுக்கு தான் கொடுப்போம்.